ஒரு ஹெல்த்தியான ஆம்லேட் பார்க்கலாமா? பீட்ரூட் கூட. அதுக்கு கொஞ்சமாக ஆனியன், கிரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். துருவி வச்ச பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் கேரட் என்ன வேணாலுமான ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இது கூட ஒரு 2 எக்ஸ் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் எக்ஸ் அண்ட் கொஞ்சமாக அது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனை நீங்கள் வந்து லைஃப்பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் அவ்வளோதான். கொஞ்சம் பீட் பண்ணதும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் ஒரு தோசை கல்லில் நான் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஆயில். அது கூட இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பச்சியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இது திருப்பி போடும்போது பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னுட்டு. ஸோ அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் ஆம்லேட் ரெடி. இன்றைக்கி நான் இப்படி தான் சர்வ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனை பார்ப்போம்.